இன்னைக்கான தகவல் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து நெறைய இடங்கள்ல வந்து வாடகை வீடு வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. நெறைய பேத்துக்கு வந்து அமையாது. சில பேர் வந்து வாடகை வீட்ல இருப்பாங்க. ஆனா வந்து ஓனர்ஸ் வந்து நெறைய ரூல்ஸ்லாம் வந்து பேசுவாங்க. அப்படி ஓனர்ஸ் ரூல்ஸ் பேசும்போது, நீங்க வாடகை வீட்ல இருக்கிறவங்களோ, தேடுறவங்களோ உங்களுக்கும் சில ரூல்ஸ் வந்து தெரியணும். அது என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோல குயிக்கா பார்க்க போறோம். முதல் விஷயம் நீங்க வந்து ஒரு வாடகை வீட்ல இருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து வருஷம் வருஷம் அவங்க ஏத்துற அந்த வாடகையும், அது மட்டும் இல்லாம அவங்க கேட்கிற அந்த அட்வான்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். சட்டப்படி அந்த வீட வந்து வாடகைக்கு விடுறவங்க, அந்த ஓனர்ஸ் வந்து அந்த ரென்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்ற அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 5% மட்டும் தான் வந்து அந்த ரென்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணணும். இது இல்லாம அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2 மாசத்தோட அந்த ரென்ட் மட்டும் தான் வந்து அட்வான்ஸா வாங்கணுங்கிறது ரூல்ஸ். நீங்க லாங் டர்மா வந்து வாடகைக்கு இருக்க போறீங்க. அதாவது 11 மாசத்துக்கு மேல இருக்கீங்க அப்படின்னாலே நீங்க வந்து அக்ரீமெண்ட் வந்து நீங்க போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி அந்த அக்ரீமெண்ட்ல நம்ம வாடகை இருக்க போற அந்த வீட்ல வந்து என்னென்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது, என்ன வசதியெல்லாம் இருக்கும், இல்ல அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபியூச்சர்ல அந்த அக்ரீமெண்ட்ட வச்சு நம்ம வந்து பேசலாம். அது மட்டும் இல்லாம வாடகை வந்து இன்கிரீஸ் பண்றாங்க, அந்த ரென்ட்ட இன்கிரீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஓனர் வந்து ரென்ட்க்கு இருக்கவங்கள்ட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து தெரியப்படுத்துறது கட்டாயம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வாடகை வீட்ல நீங்க இருக்க போறீங்க அப்படின்னா ஒரு ஜெனரலான ரூல்ஸா வந்து பார்க்கப்படுது. இதுல ஏதோ அவங்க மாற்றம் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஹெல்ப்லைன் நம்பர்லாம் இருக்கு. நீங்க வந்து அதை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இவ்வளவு பேசிட்டு நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாடகை ஓனர்ட்ட பேசும்போது நம்மளால வந்து அதிகமா பேச முடியாது. ஏன்னா அப்படின்னா அவங்க வீடு கொடுக்க மாட்டாங்கிற ஒரு அச்சம் இருக்கும். உங்கள எத்தனை பேர் வந்து வாடகை வீட்ல இருக்கீங்க? அந்த வாடகை வீட்ல என்ன மாதிரியான ரூல்ஸ் போடுறாங்க? எவ்வளவு அட்வான்ஸ் கேட்கறாங்க, ரெண்ட் கேட்கறாங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஓனர்ட்ட பேசும்போது இது வந்து எடுபடுமா? இல்ல வந்து இந்த ரூல்ஸை எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.